வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 20. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, கார் கிளம்பினதுல இருந்து பாக்குறேன், நீங்க 2 பேரும் பாப்பாவோட பேசிட்டு வரீங்க. உங்க பெரிய மகன் எப்படா வண்டி கிளம்பும் பேன்னு சீட்ல சரிஞ்சுக்கிட்டு தூங்கலான்னு சாமி ஆடிக்கிட்டே வந்தாரு. அவருக்கு பிறந்த மகன் மட்டும் எப்படி இருப்பான்? அப்பாவுக்கு ஒரு படி மேல உட்கார்ந்ததுமே தூங்கிட்டான் என்று தன் கணவனை பரிகாசம் செய்தவளை ரியர்வியூ மிரரில் பொறுமலுடன் நோக்கினான் தருண். அடக்கப்பட்ட சிரிப்புடன் அதை கவனித்த சிந்து, ஹே, ரொம்ப தான் திமிர் கூடி போச்சு உனக்கு. ஒரேடியாதான் என் மகனை ரொம்பவும் கேலி செய்யறேனி என்றபடி அவள் தோளில் ஒன்று வைத்தாள். அட போங்கத்த, நான் இல்லாதையா சொல்லிட்டேன், உண்மையதானே சொன்னேன். பேசிக்கலி எனக்கு பொய் பேசலாம் வராது என்று அலட்டிய தன்யாவை, வீட்டுக்கு வாடி, உன்னை கவனிச்சுக்கிறேன் என உதட்டசைவில் எச்சரித்தாள் தருண். அதை சித்து ரசித்தாலும் அவனுடைய இளைய மகனுக்கு அதையெல்லாம் ரசிக்க தோன்றவில்லை. அவன் மண்டையை குடைந்து கொண்டிருந்த ஒரே விஷயம், பாதி வழியில் வண்டியை நிறுத்த சொல்லி நம்மை எதற்காக அண்ணன் உள்ளே தள்ளிவிட்டு விட்டு இவன் வண்டியை ஓட்டுகிறான் என்பதுதான். சரி, அதை விடுங்க, நாம விஷயத்துக்கு வருவோம். கருணும் பாவம் என்னவோ ஏதோன்னு பரிதாபமும் முழிச்சிட்டு வராரு என்று அடுத்த அம்பை அவனை நோக்கி செலுத்தினாள் தன்யா. அண்ணி, ஏன் ஒய்? இன்னைக்கு அண்ணாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு என்ன ஓட்ட பாக்குறீங்களே? என்ன வச்சுதான் ஏதோ பிட்ட போடுறீங்கன்னு புரியுது. ஆனா எது செஞ்சாலும் கொஞ்சம் பார்த்து பதமா செய்யுங்க. இந்த பாசமான குழந்தை உங்களுக்காக என்னென்ன தியாகம் எல்லாம் செஞ்சிருக்கேன்னு கொஞ்சம் கொசுவத்தி சுருளை சுத்த விட்டு ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அவனது திருமண பரிசான பென்ட்ரைவ் நினைவிற்கு வரவும் தன்யா பக்கென்று சிரித்து விட்டாள். தருணும் கருணின் தொடையில் நறுக்கென்று கிள்ளி அவனை ஆவென்று அலற விட்டான். அதுவரை அவர்களின் சம்பாஷணையை புன்முறுவலுடன் கேட்டிருந்த சித்து, ஏய், கொஞ்சம் மெதுவா பேசுங்க, பிள்ளைங்க தூக்கத்துல இருந்து முழிச்சு அழ போறான். உனக்கு இன்னும் மனசுல 2 வயசு புள்ள நினைப்படா, இப்படி அலற அமைதியா கத்த முடியாது என மூவரையும் அதட்டினான். ஐயோ அப்பா, சத்தியமா அமைதியா கத்துறதெல்லாம் எப்படின்னு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நீங்க வேணும்னா சாம்பிள் கொஞ்சம் கத்திக்காமீங்களே என சினுங்க ஆரம்பித்தவன் சொல்லின் இறுதியில் நக்கல் அடிக்க, அடிங்க என்றவனை அடிக்க கை ஓங்கிய சித்துவை வேகமாக தடுத்தாள் ஸ்ரீ. தாத்தா தாத்தா, நான் தான் சித்தப்பாவை அடிப்பேன் என்றாவலாக அவன் மடியில் எழுந்து நின்று கருணின் மண்டையில் நங்கு நங்கென்று 2 கொட்டு கொட்டினாள். ஓ ரோட்சசி ரோட்சசி, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன் பாட்டியை அடக்கன்னு உனக்கு ட்ரைனிங் கொடுக்க கிளம்பிய வண்டினா கடைசியில என்னதான் எப்ப பாரு அடிக்கிறடி என்று அண்ணன் மகளை கொஞ்சலாக முறைத்தான் கருண். பாட்டியும் பேத்தியும் அவன் பாவனையை கண்டு ஹைஃபை அடித்து கிளிக்கு சிரிக்க சித்தார்த் மீண்டும் ஒருமுறை தன் இளைய மகனை கடிந்து கொண்டான். டே, குழந்தைய டீ போட்டு பேசாதுன்னு உனக்கு எத்தனை முறைதான் சொல்றது? ஐயோ தாத்தா என்று விரைந்து அவன் புறம் திரும்பி தன் பூக்கரங்களினால் அவனுடைய முகம் தாங்கியவள் இமைகளை படபடவென்று கொட்டி, சித்தப்பா எப்ப பாரு என்கிட்ட டிவி ரிமோட்டுக்கு சண்டை போடும்போது அப்படித்தான் டீ போடுவாங்க. தாத்தா கிட்ட உங்களை மாட்டி விடுற இருங்கன்னு மிரட்டினா உடனே என்ன தாஜா பண்ணி சாக்லேட்ஸ் என சட்டென்று ஓட்டை பல்லுக்கு இடையே காற்று வர அசடு வழிந்தாள். சித்து கண்களை இடுக்க, இப்ப சொல்லுடி, சொல்லு, வேகமா மாட்டி விட ஆரம்பிச்சல்லையா, இப்ப சொல்லு என்று கேலி செய்தபடி அவளின் சின்ன சுட்டுவை பற்றி லேசாக இழுத்தான் கருண். அவன் கையிலேயே ஒன்று ஓங்கி வைத்த சித்தார்த், ஒன்னதாண்டா முதல்ல அடிக்கணும். குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? சாக்லேட்ஸ் அடிக்கடி சாப்பிடக்கூடாதுன்னு உங்ககிட்ட தாத்தா சொல்லி இருக்கலாமா பொம்முக்குட்டி என்றான் பேத்தியிடம் கராராக. சாரி தாத்தா என கொஞ்சலுடன் மொழிந்து தன் கழுத்தை கட்டி கொண்டவளின் மழலையில் மயங்கியவன் அவளை நெஞ்சோடு அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு, ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனிமே கவனமா இருக்கணும் என்றான் சிறு கண்டிப்புடன். அப்பா கருண், உங்கள மாதிரி டேலண்ட் யாருக்கு வரும்? ரொம்பவும் சாமர்த்தியமா கேம் பிளே பண்ணி எல்லார் கவனத்தையும் லாவகமா வேறு பக்கம் திருப்பிட்டீங்களே என்று எல்லல் செய்தாள் தன்யா. ஆமா, என்ன பெரிய டேலண்ட், உங்களை ஏமாத்த முடியலையே, தெளிவா தானே இருக்கீங்க என்று முகத்தை தொங்க போட்டுக் கொண்டான் நாயகன். சரி சரி, இனி யாரும் வாய தரக்கூடாது. நீ சொல்லு, எதுக்காக கருண் கிட்ட இருந்து வண்டியை வாங்கி தருண் ஓட்டுறா என்று வினவினாள் சிந்து. அதுவாத்த,
நானும் வண்டி ஏறினதுல இருந்து பாக்குறேன். கருண் பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட். அந்த மாதிரிதான் ஆள் தான் இங்க இருந்து டிரைவ் பண்ணாரே தவிர நினைவெல்லாம் வேற எங்கோ உழவு விட்டுட்டாரு. யாருடைய நினைவுலையோ அவர் ஓயாம சிரிச்சுக்கிட்டே வரவும் தான் கொஞ்சம் பயந்து போய் வேகமா உங்க பெரிய மகனை எழுப்பி விட்டு முன்னால துரத்துனேன் என்று தன்யா அப்பாவி வேடம் புனைந்து விளக்க, பெற்றவர்கள் இருவரின் விழிகளும் கருணை துளைத்தெடுத்தது. எதையெதையோ எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தவன் தன்னுடைய அண்ணி இப்படி ஒரு விஷயத்தில் தன்னை மாட்டி விடுவாள் என எதிர்பாராததால் திருதிருவென்று விழித்தான். சில நிமிடங்கள் அவனையே அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்த சிந்துவும் அதற்கு மேல் தங்களை கட்டுப்படுத்த இயலாது வெடிச்சிரிப்பு சிரித்து விட்டனர். தருணும் தன்யாவும் உவகையோடு ஒருவரை ஒருவர் விழிகளால் தீண்டிக் கொள்ள கருணோ முகத்தை சுளித்தான். முகம் போற போக்க பாரு, யாரு அருந்ததி தானே என குறும்பாக வினவி அவன் கன்னத்தில் செல்லமாக ஒரு இடி இடித்தாள் சிந்து. மா என்று உடனே வாயெல்லாம் பல்லாக மலர்ந்தவன், அம்மான்னு அம்மாதான், என்னதான் என்னோட சண்டை போட்டாலும் இதுக்குதான் செல்லம், நீ வேணுங்கிறது, லவ் யூ பேபி என பின்னால் எக்கி சிந்துவின் முகம் பற்றி அருகில் இழுத்து கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான். டேச்சி எருமை என சிந்து அவனை விலக்கி தள்ள, இன்னும் 2 போடு அவன, இதுதான் சாக்குன்னு உன்னையும் டீ போட்டு பேசுறாம, நானே உன்னை அப்படி சொல்றது இல்ல என்று ரோஷமாக தன் மனைவியை தோண்டினான் சித்தார்த். அட போங்கப்பா, உங்களை மாதிரியெல்லாம் என்னால தெய்வ பிறவியா பொறுமையோட சிகரமாலாம் வாழ முடியாது என தோலை குலுக்கி கொண்டான் கருண். அடிங்க, அதுக்கு நீ என் பொண்டாட்டிய மரியாதை இல்லாம சொல்வியாடா நீ என்று வம்பு வளர்த்தான் தந்தை. நடப்பதை பெண்கள் இருவரும் நமட்டு சிரிப்புடன் பார்த்திருக்க, அப்பா ஒரு விஷயத்துல நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க, நல்ல வேலையா இந்த விஷயத்த நம்ம வீட்டுல பேசல, இல்லனா இவ மகிழ்ச்சியில தலகால் புரியாம அம்மாவோட மடியில உட்கார்ந்து செல்ல கொஞ்சிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல என்று நகைத்தான் தருண். ஐயோ ஆமாடா, நீ சொல்றது போல இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எதுக்கும் கண்ணம்மா வீடு திரும்பினோன்ன நீ அறையை விட்டு வெளியே செல்லாம உள்ளே இரு என்று தன் காதல் மனைவிக்கு இலவசமாக அறிவுரை வழங்கினான் கணவன். அப்படியே இவங்க ரூம் பெரிய அலிபாபா போக என்னால உள்ளே வர முடியாதா? நான் இன்னைக்கு அம்மா கூட தான் தூங்க போறேன், நீங்க வேணும்னா போய் ஹால்ல தனியா படுங்க என உதட்டை சுழித்தான் கருண். அதெல்லாம் வேண்டாம், உங்க ரூம் சும்மா தானே இருக்கும், தாத்தா நாம 2 பேரும் போய் சித்தப்பா ரூம்ல தூங்கலாம் என்ற ஐடியா மணியாக மாறி தன் தாத்தாவின் காதில் கிசுகிசுத்தாள் ஸ்ரீ. அவள் நெற்றியோடு நெற்றியாக செல்லமாய் முட்டியவன், ஓகேடா தங்கம், பாப்பா சொன்னா அதுக்கு ஏது அப்பீல் என்றான். ஸ்ரீ கருணிடம் திரும்பி பழிப்பு காண்பிக்க அவனும் பதிலுக்கு விடாமல் அவளிடம் நாக்கை நீட்டி வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் கருண், நீங்க எப்படி திடீர்னு காதல்ல விழுந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. சினிமா ஹீரோ கணக்கா அவ மயங்கி விழுந்ததும் காப்பாத்தினால லவ் வந்துருச்சோ என்றாள் தன்யா தானே விடை கண்டவளாக. அட ஏன் நீங்க வேற, அன்னைக்கு அவ முகத்தை கூட நான் சரியா பாக்கல. பாரா அப்புறம் என தருண் கேலி செய்ய, ஐயோ என் அண்ணன் புள்ள பூச்சியெல்லாம் கிண்டல் பண்ற நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேனே என்று தலையில் கை வைத்துக் கொண்டான் கருண். டேய் என அண்ணன் முறைக்க, சும்மானா என்று அவன் தோளில் கை போட்டு பல்லை காண்பித்தான் தம்பி. போதும் போதும், உங்க கொஞ்சல் எல்லாம் ஓரம் கட்டிட்டு விஷயத்த சொல்லுங்க என்று ஊக்குவித்தாள் தன்யா. நம் பாசத்தை பார்த்து அன்னிக்கு பொறாமனா என்றான் கருண் கண்களில் வராத கண்ணீரை போலியாக துடைத்தபடி சிவாஜி ஸ்டைல். ஐயோடா, ஓவர் அளப்பறையால இருக்குது. சரி சரி சொல்றேன், அன்னைக்கு அவளை என் கை வளைவுக்குள்ள தோல்ல சாச்சிருந்தோம், அந்த அருகாமையையும் அவ அழகையும் ரசிக்க தவறிட்டனா. இப்பொழுதோ நினைச்சாலும் அவளை அப்படியே தோல்ல சாச்சுக்க முடியுமா என்ன, அந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் தான் தோணுது என அவன் ஏக்க பெருமூச்சு விட, டாய் என அதட்டினாள் சிந்து. அட நீங்க வேற சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்கம்மா, அப்ப தடுமாறினா திடீர்னு அண்ணி மாட்டி விடவும் கொஞ்சம் பதறிட்டேன். ஏன்னா நானே இப்பதான் ஒரு 2 மணி நேரமா காதலிக்கிறேன். நான் அதை முழுசுமா உணர்றதுக்குள்ள நம்ம வீட்டு ஜேம்ஸ் பாண்ட்னால மாட்டிக்கிட்டவும் முழிச்சேன், அவ்வளவுதான். மற்றபடி எனக்கெல்லாம் பயம் ஒண்ணும் இல்ல. குடும்பமே ஆளாளுக்கு லவ் மேரேஜ் செஞ்சுக்கிட்டு சுத்துறோம், அப்புறம் எனக்கு என்ன கவலை என்று அசால்ட் ஆறுமுகமாக தோள்களை குலுக்கினான் கருண். அதானே, நீ பயந்துட்டாலும் என்று சிந்து நக்கல் அடிக்க,
சரி, அது எப்படி அன்னைக்கு வராதலோ இன்னைக்கு அவளை பார்த்த உடனே வந்துச்சு என தீவிரமாக வினவினாள் தன்யா. ஹலோ, என்ன ஓவரா குடைகிறீங்க? என் காதல் கதையை கேட்டு ஷார்ட் பிலிமா எடுக்க போறீங்க? ஏதோ நான் யோசிச்சா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு என்று தன் தொழில் மூளையை தட்டினான் அவன். அனைவருக்கும் நினைவிருக்கும் என நினைக்கிறேன். அப்பொழுதே கருண் விஸ்கா மாணவன், தற்பொழுது தன் நண்பர்களுடன் இணைந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஒன்றை நடத்தி வருபவன். அதனுடன் இணைந்து ஷார்ட் பிலிம் தொடர்பான ஆக்கம், எடிட்டிங், மொழியாக்கம் என்று அந்த துறையிலும் வளர்ந்து வரும் நிபுணனாக இருக்கிறான். ஐயோ போதும் சித்தப்பா, உள்ள இருக்கிறது எல்லாம் வெளியில வந்து விழுந்துற போது என்று அவன் கையை தட்டிவிட்டு கெக்களித்து சிரித்தான் ஸ்ரீ. உன்ன வாண்டு என்ன டேமேஜ் பண்றதே உன் வேலையா போச்சு என்று முன்னால் இருந்தவாறு தனக்கு பின்னால் தந்தையின் மடியில் நின்றிருந்தவளை லாவகமாக கைகளில் அள்ளினான் கருண். டேடே, பார்த்து பார்த்து தலையில் அடிச்சுக்க போறான் என்று சிந்து பதற, அதெல்லாம் நான் பார்த்தா தூக்குவேன், எல்லண்டு பாப்பாவ இல்லடி செல்லும் என கண் சிமிட்டிய சித்தப்பனின் கன்னத்தில் அழகாய் இதழ் பதித்தவள் ஆமா என்று குதூகலித்தபடி அவனை கட்டி கொண்டாள். இதுங்களெல்லாம் நம்பவே கூடாதுப்பா, சரியான ஃப்ராடுக என்று தன் தம்பிக்கும் மகளுக்கும் ஒரு சேர சர்டிபிகேட் கொடுத்தான் தருண். ஏதோ யோசனையில் இருந்த சித்து அதில் கலைந்து, விளையாட்டு போது கருண், சீரியஸா பேசு, நீ உண்மையிலேயே அருந்ததியை காதலிக்கிறியா என்று தீவிரமாக வினவினான். காட் ப்ராமிஸ் பா, நிஜமாவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று உறுதியாக கூறினான் கருண். காரணம் என ஒற்றை வார்த்தையில் கேள்வி எழுப்பினான் தன்யா. காரணம், அவ ஒருத்திதான் இதுவரை நான் பார்த்த பொண்ணுங்களையே என்னை பார்த்து அழகா வைக்கப்படுறா என்று கண்களில் லைப்புடன் பேசினான் அவன். சிந்துவை தவிர ஏழைய மூவரும் அவன் கூறிய காரணம் கேட்டு என்ன என்று திகைத்து விழிக்க, அவளுடைய உதட்டில் மட்டும் ரசனையுடன் கூடிய மெல்லிய புன்முறுவல் ஒன்று தோன்றிய அதே வேகத்தில் மறைந்து முகத்தில் தீவிர சிந்தனை குடி புகுந்தது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.